சிடிபி சேர்மனை பக்கத்தோட சின்ன கதிரை எழுத்தி போட்டுல இருத்திருக்கிறீங்கன்னு சொல்ல எனக்கு கதிரை தான் தெரியான்னு சொல்றார் வவுனியாவில். எனக்கு சரி எனக்கு மூன்று ஓட்டை இருக்கிற இந்த இடத்துல சிவப்பு கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் தெரியாம போட்ட ஒரு ஆள் பெண்கள் தொடர்பான அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெக்கம் வடக்கு மாநிலத்தில் வண்டியோட மதிலேறி பாஞ்ச நபர். இதுல மூன்று ஓட்டை இருக்கு. இந்த மூன்று ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டையை கை வைக்க இல்லாத ஒரு ஆள் இளங்குமரன். அந்த கல்லு பிடிச்சாரு. இங்க பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனைடா கல்லு. இளங்குமரன் அந்த கல்லு பிடிச்சாரு. இங்க பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனைடா கல்லு. ராமநாதன் அர்ச்சுனா மந்திரத்துமாட்ட வினாடி ஹாய்க்க காலையத்தினோம். நன்றி மூலாசரண மந்திரத்துமை அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே. என்னென்றால் இன்றைய தினம் இந்த போக்குவரத்து தொடர்பான சட்டம் மூலம் இதில் ஒரு சின்ன விடயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். எங்கள்ட ஜெகதீஸ்வரன் எம்பி இருக்கிறாரோ தெரியாது. நான் நினைக்கிறேன் இப்போ சிடிபி சேர்மன் கதிரையில் போய் வவுனியாவில் இருக்கிறாரோ தெரியாது. என்னென்னா ஊழலை நிப்பாற்றம் ஊழல் இருக்காதுன்னு சொன்ன அரசாங்கம் வெக்கம். நான் கேட்குறேன் கோல் பண்ணி, ஆனால் நீங்கள் சிடிபி சேர்மனை பக்கத்தோட சின்ன கதிரை எழுத்தி போட்டுல இருத்திருக்கிறீங்கன்னு சொல்ல எனக்கு கதிரை தான் தெரியான்னு சொல்கிறார் வவுனியாவில். அதாவது தான் ஒரு டீச்சராக இருந்த நான் டீச்சராக இருந்த ஒரு சிடிபிக்குள்ளே போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க நிறுவனம் ஒன்றுக்குள்ளே போய் இந்த மாதிரியான ட்ரேட் யூனியன் வேலை செய்யலாமண்டா அதுக்கு பேர் தான் என்பிபி ஜேவிபி. ரெண்டாவது ஒன்றை சொல்கிறேன். அந்த மாகாண சபையன்ற ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமோ தெரியலை. மாகாண சபையன்ற ஒன்று ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் இப்போவும் இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியல. கௌரவ சபாநாயகர் அவர்களே, மாகாண சபையினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்கள் அமைச்சர் சந்திரசேகர் முதலமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. அவருடைய பெண்கள் தொடர்பான அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெக்கம் வடக்கு மாநிலத்தில் வண்டியோட மதிலேறி பாஞ்ச நபர் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். பெண்கள் உரிமை அமைச்சரவை பத்திரம் போட்டு கொடுத்துக்கிடாங்க. அது பரவாயில்லை. அதுக்கு பிறகு பார்த்தா எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் கல்வித்துறைக்கு அமைச்சர், வடக்கு மாகாண சபை அமைச்சர். அது சரி பரவாயில்ல. சுகாதார அமைச்சர் ஆரண்டா எங்கட வைத்தியர் பவானந்தராயா அவர் தான் நேற்றைக்கு இதில் ஓட் போடல. நான் எங்களுடைய கட்சி சார்பாக எதிர்கட்சி சார்பாக தன்னுடைய கட்சிக்கு எதிராகவே ஓட் போட்ட மனுஷன் பவானந்தராஜா. ஒரு ஓட்டை இதில் மூன்று ஓட்டை இருக்கு. இந்த மூன்று ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டையை கை வைக்க இல்லாத ஒரு ஆள், ஒரு ஓட்டை போட இல்லாத ஒரு ஆள். என்னென்னு வடக்கு மாநிலத்தில் ஐயா ஒரு சுகாதார அமைச்சராக இருக்க முடியும் சொல்லுங்க. வெக்கம். எனக்கு சரி எனக்கு மூன்று ஓட்டை இருக்கிற இந்த இடத்துல சிவப்பு கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் தெரியாம போட்ட ஒரு ஆள் வடக்கு மாநிலத்தில் ஒன்றே போட்டு வச்சிருக்கிறீர்கள். வடக்கு மாகாண அமைச்சரா வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அந்த ஆளுக்கு திருப்பி சொல்லி ஜெஸ்ட் சொல்லுங்க நோன்னு சொல்றார். திருப்பி சபாநாயகர் சொல்றார் நோன்னு சொல்லுங்க, நோவுக்கு ஜெஸ்ட் சொல்றார். அதை விட கேவலம் என்னென்றால் இந்த உள்ளூராட்சி அமைச்சர், உள்ளூராட்சிக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்கிறீர்கள். யார் தெரியுமே? இளங்குமரன். அந்த கல்லு பிடிச்சாரு. இங்க பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனைடா கல்லு. பாராளுமன்றத்திலையும் கல்லு, வெளியிலையும் கல்லு, சாவச்சேரியிலையும் கல்லு. வடக்கு மாகாணத்துண்டு உள்ளூராட்சி அமைச்சராக இளங்குமரனை போட்டிருக்கு. என்னண்டு ஒரு மாகாண சபையில மூன்று ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையை விட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, சரியா கையை விட தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சுகாதார அமைச்சரை விடலாம். நீங்கள் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? என்னண்டு மாகாண சபைக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுத்து கடிதம் அளிக்கப்பட்டு இவர்களுக்கு கடிதம் அளிக்கப்பட்டு கௌரவ ஆளுநருக்கு முன்னிலை அரசாங்க உத்தியோகத்தர்கள் அழைக்கப்பட்டு இவர்கள் ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறார். நிழல் அமைச்சர்களாக பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் தாங்கள் ஒரு மாகாண அமைச்சர் பயம் அங்க அர்ச்சுனா வைப்பான் பயம், அவ்வளவுதான். வடக்கு மாநிலத்தை மட்டும் வைக்க சொல்லுங்க, ஏழுமண்டா வைக்க முடியாது. ஏனென்றால் அங்கே அர்ச்சுனா மாகாண சபை எலெக்ஷனுக்கு நீங்கள் இங்கே இருந்து விட்டாலும் சரி வடிய விடாலும் சரி நான் போய் கேட்பேன், அந்த பயம். ஆனால் என்ன கவலை என்றால் நீங்கள் வடக்கு மாநிலத்தில் வச்சிருக்கிறது இப்படியான ஒரு மூன்று ஓட்டைகளுக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையை விட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சிவப்பு கலர் பச்சை கலர் தெரியாத நிறக்குறைபாடு உள்ள ஒரு ஆள். இதன் என்னண்டு கண்ணில் நிற குறைபாடு உள்ள ஒருவர் என்னென்று வடக்கு மாகாண சபையில் முதலமைச்சர் அவரை முடியும் சொல்லுங்க ஐயா. அது பரவாயில்ல. என்னென்றால் இந்த ஜெகதீஸ்வரனை கூட்டிக் கொண்டு விமல் ரத்நாயக்க கதைக்கிறார். தோளில் கையை போட்டு தோழர். இது வேற விதமான இல்லை, சும்மா தோழர் மட்டும்தான். தோழர் எங்கண்டு அரசாங்கத்தில் யாராவது யாருக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா, ஊழல் இருக்கிறதா, தெரிஞ்சாக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதாண்டு ஐயா வீடியோட நன்றி ஐயா. வீடியோவோட போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்க. பெரிய கதிரையில காலுக்கு மேல குழந்தை பிள்ளைகள் நர்சரி ஸ்கூல்ல ஆடுற மாதிரி காலாட்டி கொண்டு வெக்கமா இல்லையா ஐயா அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன். அதுக்குள்ள திலகனான ஐயா அந்த பாவம் அந்த பிடிச்சு போட்டிருக்குது. ஆடு மாடு நாய் தொடர்பான அமைச்சரா
என்ன கவலைண்டா அந்த திலகநாதன் என்றவர் தான் சொன்னவர் இலங்கையில அரிசி குறைபாடு வந்ததுக்குரிய காரணம் நாய் சோத்த தின்று அந்த மருத்துவரை கொண்டு போய் நீங்கள் வடக்கு மாகாணத்தின் ஒரு விவசாய அமைச்சரா போட்டா நாளைக்கு எத்தனை மாடு மாட்டி நீடாக்கும் இந்த வடக்கு மாகாணத்தில் புல் இல்லாத காரணம் முழுக்க மாடு என்று சொல்லி முழு மாட்டையும் பிடிப்பாங்க ஏற்கனவே குரங்க பிடிச்சு கடைசியா நாயை பிடிச்சு கடைசியா மாட்டை பிடிக்கிற எல்லாம் மேலே ஆட்டை தான் சொல்லுவாங்க தமிழ்ல ஐயா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா எங்களை கடிக்கிறேன் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய வெக்கம் மிகப்பெரிய அவமானம் அதை விட நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான்னு நீங்கள் சொன்னீங்கள் எனக்கு அது சந்தோஷம் இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான் இந்த பிடிஎஸ்ஐ எடுக்கிறேன்னு சொன்னீங்கள் எனக்கு என்ன கவலை என்றால் ஒரு குறைஞ்சது ஒரு மாகாண சபையை வைக்க பயப்படுகின்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்குது தங்களுடைய 500 மீட்டர்ல 65 வந்திருக்கண்டு அது மாறி ஐயா அது 65 69 69 பொசிஷன் ஒன்று இருக்கு அதை மாதிரி இவர்கள் 65 பார்த்துட்டாங்க அதனால தான் இவங்களுக்கு அது 65 69 65 தெரியுது அது 65 இல்லை 69 அது அவங்க இருக்கிற பொசிஷன் ஆவே முடிக்கிறேன் இவரை காட்டுறான் தப்புறே தான் ஏனிசா மீ நான் உங்களோட மன்னிச்சுக்க உங்களோட ஒரு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் சபாநாயகர் அவர்களே தயவு செய்து அந்த இருக்கிற 3 ஓட்டைகள்ல ஒரு ஓட்டையை சரியா பார்த்து விடக்கூடிய ஒரு சுகாதார அமைச்சரை வடக்கு மாநிலத்தில் ஆடு மாடு நாய் சோறு திண்டா நாட்டில் சோறு இல்லாம போகாதென்ற விளங்குற ஒரு விவசாய அமைச்சரை தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கிறது வடக்கு மாநிலத்தில் போடும் என்றால் இது ஒரு பெரிய வெட்கம் இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில வேளையில பாத்ரூம்ல போய் கையை தட்டி கொண்டு நிற்பார்கள் அதுதான் கண்டீனண்டு அந்த நிலைமையில தான் உங்களுடைய என்பிபி அமைச்சர் மாதிரி இருக்கிறார்களாவே தயவு செய்து இந்த நிழல் அமைச்சுகளை இல்லாமல் பண்ணி அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அதில் அரசு ஊழியர்கள் இருந்து எல்லாருமே சிரிப்பார்கள் அதில் இவர்கள் போகின்ற போது விழுந்து ஆவே தயவு செய்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இந்த கனவுகளில் மிதக்காம வெறியில் மிதக்காம நிஜ வாழ்க்கைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. තැංකූ මූලාසරණු මඳුරතුමනි මම ගණකාට වෙනවා මේ වගේ පනතයක් ගැනල්ලා පාලිමෙන්තුවේ සපිට් කරලා මූුණදීලා කතා කරලා මේ මම විශ්වාස කරනවා මේ ඒකට මට පොඩි උත්තරය දෙන්න ඕනේ මං ඇත්ත කියන්නම් පාලිමෙන්ට් මන්ත්‍රී විදියට මට ලැබෙන්න පඩියක් ලක්ෂ 4යි 3යි 92යි ඊට පස්සේ මගේ සේවක කාර්යාලයට 6 දෙනෙක් පත් කරන්න පුළුවන් එතකොට මට දෙන්න ගන්න පුළුවන් තව ලක්ෂ 3යි එතකොට ලක්ෂ 7යි හැබැයි අද බලන්න ආණ්ඩු පක්ෂයේ ඉන්නේ 10යි 11යි මේ පැත්තේ ඉන්න බලන්න කීයද ඉන්නවද කියලා. දැන් අද වෙනකල් අද පාර්ලිමේන්තුවේ ආවිල්ලා කොච්චර පාර්ලිමේන්තු මන්ත්‍රීලා ගෙදර ගිහින් තියෙනවද? තූෂණ ගැන කතා කරනවා නම් කරුණාකරලා ෆින්ගර් ප්‍රින්ට් එකත් ඉන්න පොඩ්ඩක්. තූෂණ ගැන කතා කරනවා කරුණාකරලා ෆින්ගර් ප්‍රින්ට් එක තියෙන්න පාර්ලිමේන්තුවේ එළියේ. අපි බලමු මේ NPP මන්ත්‍රීලා කීයක් එනවද කියලා. අද මේකේ ඉන්නේ 15ක් 10කින් ඇතුලේ. ඒ නිසා ගෑ ගන්න එපා බබාලා. මේ තූෂණ ගැන තමුන්නාසලා දැන් මේ ඕම ඉන්නකො බබා දැන් ඔයාලාගේ අනේ මේ බලන්නකෝ මේ කතානායකතුමා ඔයාලාගේ පාපිසෝ ටික මේ කෙලියොට්ට දෙකින් ගියා නේද ළඟදී මේ කෙලියොට්ට දෙකින් ගියා නේ එක කෙලියොට්ටරින් අනික කෙලියොට්ටර එක පනින්නද උලන් ගියා නම් අනිත් එක පනින්නද අනේ මේ බබාලාට කටවාන ඉන්න කියන්නේ මේ ලැජ්ජයි මේ අගමැති ප්‍රයිම් මිනිස්ටර් පාඩි වෙලා ඉන්නවා ඔයාලා බබාලාට කටවාගෙන ඉන්න බැරි වෙලා තියෙන්නේ කිව්වා බස් වල යනවා මේ බබා ඔයාගේ ප්‍රයිම් මිනිස්ටර් පාඩි වෙලා ඉන්නවා ඉස්සරහ ලැජ්ජයි මේ අන්න බලන්න බනින්න ඔයාලගේ ප්‍රයිම් මිනිස්ටර්ට මේ බලන්න මේ අධ්‍යාපන එඩියුකේෂන් රිෆෝම් එකක් ගේනවා කියලා බඩි නොට් නෙට් එක ගෙනාවේ කවුද පිටරට සල්ලි අරගෙන ආවිල්ලා බඩි නොට් නෙට් එක දැම්මේ අපිට කියන්නකෝ එක්කෙනෙක් පුත්කලේ අතෝසලා කියන්න මං ගැන දූෂණවා එක ප්‍රශ්නයක් තියනවාද කියලා ලැජ්ජ වෙන්න ඕන ඔයාලගේ කට්ටිය මේ පනතයක් ගෙනල්ලා දවසට පාර්ලිමේන්තුවකට මිලියන් 15ක් පාවිච්චි කරලා ලක්ෂ 150යි. හැබැයි ඉන්නේ දැන් මන්දිරලා මේ පැත්තේ ඉන්නේ 10යි 11යි. මේ ඉස්සරහ බෙල්ලේ වාඩිලා ඉන්නේ දෙන්නයි. මේ අමතික මේ බබාට වාඩි වෙන්න කියන්නේ ලැජ්ජයි. හරිද? ඊට අමතරව මට එකක් කියන්න ඕනේ මේ බලන්නකෝ අපි කතා කරාම තියෙන සද්ද අපිට දෙන්නේ විනාඩි 3යි විනාඩි 2යි. දැන් කටවාන ඉන්න කියන්නකෝ ගරු මූලාසන මන්ත්‍රීතුමනි ඔයාලගේ කට්ටියට මට මේක එක කියන්න ඕනේ කැබ් 159ක් ගන්නවානේ අද පාර්ලිමේන්තුක කාරක සභාවෙන් අවිල්ලා අනුරාධපුර ඩිරෙක්ටර් ඩිපියුටි ඩිරෙක්ටර් අඩනවා ඒගොල්ලෝගේ අනුරාධපුර හොස්පිටල් එකම තියෙන වාහන 3යි කැබ් එකයි ලොරි එකයි වෑන් එකයි ඇම්බුලන්ස් නැති බවා කියලා අඩනවා
හැබැයි අපි මේ බබාලා ටික ඉල්ලනවා කැප් එක. කලින් කොහමද කිව්වේ මේ බස් වල යනවා ඊට පස්සේ ට්‍රේන් වල යනවා දැන් ඔයගොල්ලෝ කැමැතිලා ගන්න පඩි අයි වැඩිම එපා ඔයාලගේ කතානායකතුමාගෙන මේ කොමිටි කම්ප්ලයින් එක දාලා තියෙනවා ලැජ්ජ නැද්ද බද්ද ගන්නේ ඕගොල්ලෝ මේ බුද්ධ ආගමටත් ලැජ්ජයි සිංහල මේ ජාතියටත් ලැජ්ජයි ඔයාලගේ කතානායකතුමා පඩි දෙකක් මේ පෙට්‍රෝල් දෙකක් ගත්තා කියලා හිටපු මේ චාමර කවුද කොන්දම දැනුවත් තිබ්බ පුත්කලයා මෙතනින් මේ පුටුවේ ඉස්සරහ පුටුවේ